T20 உலகக் கோப்பையின் பாதியில் சஞ்சு சாம்சனுக்கு மீண்டும் வாய்ப்பளித்தது ஒரு தைரியமான முடிவு என்பதை விட அது ஒரு மிகச்சிறந்த வியூகம் என்று இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கூறியுள்ளார். முதல் 5 போட்டிகளில் ஒன்றில் மட்டுமே விளையாடிய சாம்சன் ஜிம்பாப்வேக்கு எதிரான சூப்பர் 6 போட்டியில் மீண்டும் அணிக்கு திரும்பினார். அடுத்தடுத்த கட்டாய வெற்றி போட்டிகளில் ஹாட்ரிக் அரைசதங்கள் விளாசி இந்தியாவின் வெற்றி பயணத்தில் தொடர் நாயகன் விருதையும் வென்று அசத்தினார். உலகக் கோப்பையில் ஓப்பனிங் இறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட சாம்சன் அதற்கு முந்தைய நியூசிலாந்து தொடரில் சரியாக ரன் குவிக்காமல் தடுமாறினார். அதே நேரம் இஷான் கிஷன் 3வது இடத்தில் அதிரடியாக ஆடியதால் அணி நிர்வாகம் ஒரு சிறிய குழப்பத்தில் இருந்தது. இதனால் ஆரம்ப போட்டிகளில் அபிஷேக் சர்மாவுடன் இஷான் கிஷனை ஓப்பனிங் இறக்க முடிவு செய்தனர். ஆனால் முதல் 2 இடங்களில் இடதுகை பேட்ஸ்மேன்கள், அவர்களைத் தொடர்ந்து திலக் வர்மா, ரிங்கு சிங், சிவம் துபே மற்றும் அக்சர் படேல் என வரிசையாக இடதுகை ஆட்டக்காரர்கள் இருந்ததால் எதிரணிகள் ஆஃப் ஸ்பின்னர்களை வைத்து இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்தன. இருப்பினும் ஆஃப் ஸ்பின்னர்களை சமாளிக்கவே சாம்சனை மீண்டும் அணிக்குள் கொண்டு வந்தோம் என்ற வாதத்தை கம்பீர் மறுக்கிறார். சாம்சனுக்கு சில போட்டிகள் ஓய்வு மட்டுமே வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது தைரியத்தை விட ஒரு வியூகமான மாற்றம் என்று ரிங்கு சிங்கிற்கு பதிலாக சாம்சனை சேர்த்தது குறித்து கம்பீர் பேசினார். சஞ்சு ஃபார்மில் இல்லை என நானும் கேப்டனும் ஒருபோதும் நினைக்கவில்லை. நியூசிலாந்து தொடருக்கு பிறகு அவருக்கு ஒரு பிரேக் தேவை என நினைத்தோம். அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு மனதை ரிலாக்ஸ் செய்து கொண்டு மீண்டும் வர இந்த ஓய்வு அவருக்கு உதவியது. தொடக்கத்தில் 3 இடதுகை பேட்ஸ்மேன்கள் இருப்பதை மாற்ற நினைத்தோம். முதல் 3 இடங்களில் அதிரடியான வீரர்களை களமிறக்க சஞ்சுவின் திறமையும் பவர் ஹிட்டும் எங்களுக்கு தேவைப்பட்டது. அது ஒரு வியூகமே தவிர தைரியம் கிடையாது. சஞ்சுவின் திறமை எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர் நெட்ஸில் பேட்டிங் செய்த விதத்தை பார்த்தபோதே அவர் நிச்சயம் வந்து எங்களுக்காக அசத்துவார் என்று நம்பினோம். அதை அவர் மிகச் சிறப்பாகச் செய்தார். ஷூட் இந்த ஆப்ஷன்களை தாண்டி T20 போட்டிகளில் இந்தியா அதிக ரிஸ்க் எடுத்து விளையாடியது. பல நாட்களில் இது நல்ல பலனை கொடுத்தாலும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சூப்பர் 8 போட்டியில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து வெளியேறும் அபாயத்தையும் ஏற்படுத்தியது. ஆனாலும் கம்பீர் இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு முறையையே ஆதரிக்கிறார். T20 ஃபார்மட்டில் அதிக ரிஸ்க் எடுத்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பதுதான் எனது நம்பிக்கை. வெற்றி பெற வேண்டும் என்றால் தோல்வியைக் கண்டு பயப்படக்கூடாது. 160 முதல் 170 வரை ரன்களுக்கு விளையாடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. 100 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆவதை கூட நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அந்த 150 முதல் 160 வரை ரன்கள் உங்களை எங்கும் கொண்டு செல்லாது. நீங்கள் அதிக ரிஸ்க் எடுத்து விளையாடினால்தான் 250 முதல் 260 வரை ரன்களை எட்ட முடியும். தென்னாப்பிரிக்காவிடம் நாங்கள் 100 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றோம். ஆனால் எங்களின் எண்ணமும் அணுகுமுறையும் மாறவில்லை. அப்படி விளையாடினால்தான் பெரிய தொடர்களை வெல்ல முடியும். இந்த மனநிலை மாற்றத்தைப் பற்றி மேலும் விளக்கிய கம்பீர், 120 பந்துகளில் ஒவ்வொரு பந்திலும் உங்களால் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் எங்களின் இலக்கு. உங்களின் 96 ரன்களை 100 ரன்களாக மாற்ற 4 பந்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அணி 20 ரன்களை இழக்க நேரிடும். அதுவே உலகக் கோப்பையை வெல்வதற்கும் தோற்பதற்கும் உள்ள வித்தியாசமாக மாறிவிடும். 96 ரன்களில் இருந்து ஒரு சிக்ஸர் அடிக்க முயன்று அவுட் ஆனால் பரவாயில்லை. ஆனால் சிங்கிள் தட்டி செஞ்சுரி போட நினைத்தால் அணியால் 250 முதல் 300 வரை ரன்களை எட்ட முடியாது. டிரெஸ்ஸிங் ரூமில் உங்களின் 97 அல்லது 98 ரன்களும் ஒரு சதத்திற்கு நிகராகவே மதிக்கப்படும். அந்த வகையில் எங்கள் அணியில் உள்ள அனைவரும் சுயநலமின்றி அணிக்காக விளையாடினார்கள் என்று அவர் கூறினார். ராகுல் திராவிட், VVS லக்ஷ்மண் மற்றும் அஜித் அகர்கர் ஆகியோர் இந்திய அணிக்கு அமைத்துக் கொடுத்த வலுவான அடித்தளத்தையும் கம்பீர் பாராட்டினார். மற்றவர்கள் உருவாக்கி வைத்ததை அப்படியே தொடர்வதில் எனக்கு நம்பிக்கையில்லை. புதிதாக ஒன்றை உருவாக்குவதில்தான் நான் நம்புகிறேன். தோல்வியைக் கண்டு பயப்படாத, எதிரணியை விட அதிகமாக ரன் குவிக்கும், சிறப்பாக பந்து வீசும் ஒரு அணியை உருவாக்கியுள்ளோம் என்ற பெருமை எங்களுக்கும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் நிச்சயம் இருக்கும் என நம்புகிறேன் என கௌதம் கம்பீர் பெருமையுடன் முடித்தார்.